வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கிற சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அரிசி, சிக்கன், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, கரம் மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய், நெய், வெறும் மிளகாத்தூள், உப்பு, தயிர், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ முதல்ல நம்ம சிக்கன் வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சிக்கன், இது 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தயிர் ஒரு 1/4 கப் போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இது பாத்திரத்துலேயே அப்படியே சிக்கன்லேயே கூட வேக வச்சிடலாம். ஆனால் இப்படி வந்ததுன்னா நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் சாப்பிடும்போது உப்பு ஊறாமல் இருக்க நல்லா இருக்காது. டைரெக்டாக பாத்திரத்தில் போட்டால் இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் குக்கரில் வேக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரே ஒரு சவுண்டு வச்சு மூடி வேக வச்சிடலாம். இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1/2 கிலோ அரிசி பண்ணுறோம் நாங்கள். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கூட பச்சை மிளகாய் ஒரு 7-8 போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் பிரியாணிக்கு. வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இதில் ஆல்ரெடி சிக்கனில் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம சிக்கனில் எல்லாம் போட்டு வேக வச்சதுனால தயிர், வெறும் மிளகாத்தூள், உப்பு அது நல்லா ஊறி நல்லா இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதுலேயும் ஊறட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம அரிசி தண்ணி ஊற்றிடலாம். சிக்கன் வந்து நல்லா ஊறி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சில சமயம் சிக்கன் உப்பு கூட ஊறாது. அந்த மாதிரி தான் சாப்பிடவே பிடிக்காது. நீங்கள் எப்பவும் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. தயிர், மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு வேக்காடு குக்கர்லேயோ இல்லை டேரெக்டாக இந்த பாத்திரத்தில் கூட போடலாம். ஆனால் ஊற வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணி. இப்போ புதினா போட்டுடுறோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து அரிசிக்கு ஊற்றும் போது கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ சிக்கன் அந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு போட்டதுனால நல்லா அந்த பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா ஊறி பார்க்கும்போதே நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது அரிசி ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு நம்ம இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு அளந்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறோம் நம்ம. அதே சாதா அரிசியாக இருந்தால் நம்ம 2 கப் ஊற்றலாம். சீரக சம்பா அந்த மாதிரினா. பிரியாணி அரிசின்னும் போது நம்ம 1.5 ஊற்றுறது தான் நல்லது. இது பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால. அதே குக்கர்லனா 1.25 ஊற்றலாம். குக்கர்லேயே வேக வைக்கிறது இருந்தால். இப்போ தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். அந்த தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிடலாம்.
இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த சமயம் பார்த்துக்கலாம், உப்பு தேவையா என்னன்னு சொல்லிட்டு. வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வத்தி இருக்குது. ஆனால் அரிசி வெந்திருக்காது, ஏன்னா நமக்கு தண்ணி வந்து கரெக்டாக அளந்து ஊற்றுறதுனால. இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து டம்மில் வைக்கலாம். அப்போ தான் வந்து அந்த இப்போ பாதி தான் வெந்திருக்கும், மிச்சம் வந்து டம்மில் வெந்ததுன்னா நல்லா வெந்துடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு தவா ஒன்று எடுத்து நம்ம இந்த ஸ்டவ்வில் வச்சிடலாம். தவா வச்சுட்டு இந்த பிரியாணி இருக்கு இல்லைங்களா, தவா மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு துணி ஒன்று நல்லா டைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ மேலே ஒரு கனமான மூடி வச்சுட்டு வெயிட் ஒன்று வச்சிடறோம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். வாங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, பிரியாணி அரிசியெல்லாம் குச்சி குச்சி அப்படி நிக்குது. பிரியாணி பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் லாஸ்ட்ல. சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.